நண்பர்களே, சுவிட்சர்லாந்தில் இருக்கும் உலகின் மிகப்பெரிய அறிவியல் ஆராய்ச்சி மையமான சர்னின் வாசலில் ஒரு பிரம்மாண்டமான நடராஜர் சிலை ஏன் இருக்கிறது என்று நீங்கள் யோசித்ததுண்டா? உலகின் டாப் விஞ்ஞானிகள் வேலை செய்யும் இடத்திற்கும் ஒரு கடவுள் சிலைக்கும் என்ன சம்பந்தம்? வெறும் பக்தி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் ஆடல் வல்லானின் தாண்டவத்திற்குள் நவீன குவாண்டம் இயற்பியலின் ரகசியங்கள் ஒளிந்திருக்கின்றன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் கண்டறிந்த அந்த சிதம்பர ரகசியம் இன்று நவீன அறிவியலோடு எப்படி ஒத்துப்போகிறது? வாருங்கள், அறிவியலும் ஆன்மீகமும் சந்திக்கும் அந்த புள்ளியை தேடி பயணிப்போம். நவீன இயற்பியலாளர் ஃப்ரிட்ஜாஃப் காப்ரா தனது தி டாவ் ஆஃப் பிசிக்ஸ் புத்தகத்தில் ஒரு வியக்கத்தக்க உண்மையை சொல்கிறார். பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒவ்வொரு அணுவும் ஓய்வில்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த இடைவிடாத இயக்கத்தை அவர் தி காஸ்மிக் டான்ஸ் என்று அழைக்கிறார். நடராஜரின் ஒரு கையில் இருக்கும் உடுக்கை படைப்பை குறிக்கிறது. அறிவியலின்படி பிரபஞ்சம் ஒரு பெரு வெடிப்பிலிருந்து, அதாவது ஒரு அதிர்விலிருந்துதான் தொடங்கியது. மறுபுறம் இருக்கும் நெருப்பு அழிவை குறிக்கிறது. ஆற்றல் அழியாது, அது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் என்ற விதியை இது உணர்த்துகிறது. ஆக்கமும் அழிவும் சமநிலையில் இருப்பதே இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம். நடராஜர் காலடியில் மிதித்துக் கொண்டிருக்கும் முயலகன் எனும் அசுரன் அறியாமையை, இக்னரன்ஸை குறிக்கிறான். ஒரு விஞ்ஞானி தன் அறியாமையை மிதித்து தள்ளினால்தான் உண்மையை அறிய முடியும். இதனால்தான் அணுக்களின் இயக்கத்தை படிக்கும் சர்ன் விஞ்ஞானிகள் தங்களின் தேடலுக்கு ஒரு உந்து சக்தியாக இந்த தமிழ் அடையாளத்தை தேர்ந்தெடுத்தனர். இதற்கு பின்னால் இருக்கும் கணிதவியல் மற்றும் அழகியல் மிக துல்லியமானது. நடராஜரின் நடனக் கோணம் ஃபிபனாசி ஸ்பைரல் எனப்படும் இயற்கையின் கணித விகிதத்தோடு ஒத்துப்போகிறது.